பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சுவாமினா என்ன, சாமியார்னு கூப்பிடுறோமே, அவர்கள் சாமியாரா இல்லை சாமி யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்களா அப்படின்னு தோணும் இல்லையா? நம்ம எல்லாரையுமே ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே இருக்கிறவங்களையோ இல்லை ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக கூட நம்ம எல்லாருமே சுவாமி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் மிகப்பெரிய ஆன்மீக குரு அப்படின்னு மகாவதார் பாபாஜியை சொல்கிறாங்க. மகாவதார் பாபாஜி தான் மிகப்பெரிய குரு இல்லையா? மகாவதார் பாபாஜியை பின்பற்றவர்களில் ரஜினிகாந்த் மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா பாபா படமும் அதை தழுவியதாக தான் இருக்குது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக குரு மகாவதார் பாபாஜி, மகா அவதார் பாபாஜி ஒருத்தரை பார்த்து சுவாமின்னு பட்டப்பேர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானம் மிகுந்தவராக இருப்பார் இல்லையா? ஞானம்னா விஸ்டம் சொல்லுவாங்க. அறிவுன்றதை விட ஒரே நேரத்தில் பல துறைகளில் ரொம்ப அதிகமான அறிவு பெற்றவர்கள் தான் ஞானிகள். நிறைய அறிவு இருக்கணும், பல துறைகளில் இருக்கணும், அந்த அறிவுகள் ஆழமாகவும் இருக்கணும். அப்போ அவர்களை தான் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சுவாமி அப்படின்னு மகாவதார் பாபாஜியால் பட்டம் பெற்ற ஒரு ஆன்மீக குரு. அவர் இந்த உலகத்தை விட்டு உயிர் துறந்த நாள் இன்றைக்கு தான், மார்ச் மாதம் 9ஆம் தேதி. இதை விட எளிமையாக இவர் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பரமஹம்ச யோகானந்தர் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை எழுதிய மிக அற்புதமான பிரேம் அவதார் இல்லையா? பிரேமம், அன்பு. பிரேம் அவதார் பரமஹம்ச யோகானந்தரின் அன்பு குருதா சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மறைந்த நாள் தான் இன்னைக்கு. அதனால தான் நாம் அவரை அன்புடன் பணிவுடன் நினைவு கூறுகிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக. அவர் மிக வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இயற்பெயர் பிரியநாத் அப்படின்னு ஒரு பெயர். மிக வசதியான வாழ்க்கை, மிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். திருமணம் செய்தவர். திருமணம் முடித்து 2 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்தவர். அதன் பிறகுதான் அவர் சந்நியாச வாழ்க்கைக்கு வராரு. மிக அற்புதமான ஆற்றல்களை பெற்ற லஹிரி மகாசாயரனுடைய சிஷ்யர் தான் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. மகா அவதார் பாபாஜியின் முதற் சீடர் இல்லைன்னா அன்பு சீடர் அப்படின்னா லாஹிரி மகாசாயர் வருவாங்க. லாஹிரி மகாசாயருடைய சிஷ்யன் தான் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. இவர் பள்ளி படிக்கும் பொழுதே மிகப்பெரிய ஆற்றல்களை பெற்றவர். அவர் காலேஜ் போகும்பொழுது கூட, மருத்துவம் படிக்கும் பொழுது கூட, மருத்துவத்தில் என்ன சொல்லித்தராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் கல்லூரிக்கு போனதா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தேர்வை எழுத மாட்டாராம். அவர் தேர்வும் எழுத மாட்டார், சான்றிதழ்களும் அவரிடம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் என்ன சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல துறைகளில் பாண்டித்துவம் பெற்றவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. ஜோதிடத்திலும் வானியலிலும் மிக அற்புதமான கணிப்புகளை மிக சரியாக சொன்னவர் தான். அதனால தான் மகாவதார் பாபாஜி நேரில் சந்தித்து, நீ விவிலியத்தையும் பைபிளையும் பகவத்கீதையையும் ஒன்றுடன் ஒன்று 2 புத்தகத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத உன்னுடைய கணிப்பில் உன்னுடைய எழுத்துக்களில் சொல்லு அப்படின்னு சொன்னதின் பேரில் அவர் எழுதின புக்கு தான் த ஹோலி சயின்ஸ். நாம் எல்லோருமே இன்றைக்கு ஜாதகத்தை, ஜோதிடத்தை மிகப்பெரிய அளவில் நம்புகிறோம். ஆனால் நாம் பல நேரம் சொல்கிறது ஒரே ஜாதகம்தாங்க, ஆனால் ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு பரிகாரம் சொல்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறோம். இப்போ இதில் நம்ம ஜோதிடர்கள் சரியாக சொல்கிறாங்களா அப்படின்றதை விட மிக பாண்டித்துவம் பெற்ற சுவாமி யுக்தேஸ்வர் கிரி என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம் உண்மை, ஆனால் நாம் மிக சரியாக கணிக்கணும்.
ஏன்னா இந்த உலகம் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எந்த நேரத்தில் எந்த கிரகம் எந்த சக்தியோட இருக்கு, எத்தனை பாகையில் இருக்கு அப்படின்றத மிக துல்லியமாக கணித்தால் நாம பல நேரங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கறத பற்றி என்ன சொல்றாரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அப்படின்னா, நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், ஆனால் பிறக்கும் பொழுது ஒரு முறை நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இல்லையா. அதன் பிறகு திருமணம் செய்யும் பொழுதோ இல்லை வீடு கட்டும் பொழுதோ ஒரு முறை பாருங்க. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய யாகம், ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்வமேத யாகம்லாம் பண்ணும் பொழுது நாம் ஜோதிடம் பார்க்கலாம். ஏன்னா அந்த யாகம் முடியும் வரை நான் உயிரோடு இருக்கணும் இல்லையா. யார் பேரில் சங்கல்பம் செய்கிறாங்களோ அவர்கள் யாகம் முடியும் வரை அவங்க எந்த உடல் நல குறைவும் இல்லாமல் வாழ்வாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் ஜாதகம். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பாருங்களேன், இன்றைய நாள் எப்படி, எனக்கு 1 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்ன்றத நாம் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி நம்மளை யாரும் பார்க்க சொல்லலை. ஏன்னா மிகப்பெரிய ஆன்மீக குரு வானியலையும் இந்த கிரகங்களையும் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்தவர் சொல்றது இது அறிவியலுடன் தொடர்புடையது அப்படின்றது தான். நம்மள எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கோ இந்த ஒலி சயின்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மை மிரள வைக்கும். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர், இந்த சுவாமின்ற பட்டம் மகா அவதார் பாபாஜியினால ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரிக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இந்த புத்தகத்தை பைபிளையும் பகவத்கீதையையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு தான் அப்படின்னு எழுதுனதுனால மகா அவதார் பாபாஜி அவரின் அறிவு கூர்மையை கண்டு வியந்து சுவாமி அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியை ஞான அவதார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா அவதார் பாபாஜியை மகா அவதார்னு சொல்கிறாங்க, யுக்தேஸ்வர் கிரியை ஞான அவதார்னு சொல்கிறாங்க, பரமஹம்ச யோகானந்தரை பிரேம அவதார்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மிகவும் அன்பானவர். ஆனால் அவருடைய குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் மிகவும் கண்டிப்பானவர். அந்த கண்டிப்புடன் கூடிய வளர்ப்பு தான் பரமஹம்ச யோகானந்தரால மிக போராட்டமான இக்கட்டான இடங்களில் சூழ்நிலைகளில் அவரால் அமெரிக்காவில் பிரகாசிக்க முடிஞ்சது. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரத்தை அப்படின்றதை விட உலகமே வியந்து பார்க்குற அளவில் இன்னைக்கு எஸ்ஆர்எஃப்பும் ஒய்எஸ்எஸும் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவர் அன்று விதித்த அன்புடன் கூடிய கட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கு இல்லையா. இன்றைக்கு அவர் இறந்த நாள். இப்போது இவர் 2 மாடி ஒரு கட்டிட குடியிருப்பில் தான் வாழ்ந்தாங்க ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. அவர் வாழ்ந்த அவருடைய பூர்வீக சொத்தான அவர் வீட்டையே பிரியதாம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு அதை அவர் ஆசிரமம் மாற்றிட்டார். செராமூரில் ஒரு ஆசிரமம் இருக்குது, பூரியில் ஒரு ஆசிரமம் அவருக்கு இருக்குது. இது எல்லாமே அவருடைய பூர்வீக சொத்து. மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து மிக இயல்பான வாழ்க்கை நடத்தி தன்னுடைய ஞானத்தை, அறிவை, அனுபவத்தை தினமும் சொற்பொழிவுகள் மூலமாக எங்கிருந்து வந்தாலும் தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய ஞானத்தையும் அளித்து இரவு உணவையும் அளித்து மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. அவருடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு படிப்பினை, கண்டிப்பு தான். ஒரு சமயம் அவர் சொல்லும் பொழுது கூட அவருடைய குரு லஹிரி மகாசாயர் சொன்னதா ஒரு யோகியின் சுயசரிதம் சொல்லும். நீ ரொம்ப கண்டிப்போடு இருக்க, அதனால தான் எல்லாரும் உன் மேலே கோச்சிக்கிறாங்க, கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து இரு அப்படின்னு சொல்லி அவருடைய குரு லஹிரி மகாசாயர் சொல்லும் பொழுது சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொல்லுவாங்களா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிப்புடன் அவர் வளர்ந்ததுனால தான் பரமஹம்ச யோகானந்தர் அதே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை அவருடைய சிஷ்ய கோடிகளுக்கும் கற்றுத்தந்து இன்றைக்கும் ஒயாசஸும் எஸ்ஆர்எஃப்பும் மிக கட்டுப்பாடுகளை விதித்து அதை பின்பற்றி உலக அளவில் இன்று மிகப்பெரிய பிரம்மாண்டத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியின் கட்டுப்பாடு மிகுந்த வளர்ப்பு முறை. 81 வயதில் அவர் இந்த பூமியை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் உடலை விட்டு மறைந்த சில நாட்களிலேயே தன்னுடைய அன்பு சீடருக்கு பரமஹம்ச யோகானந்தருக்கு முழு உடலுடன் வந்து பாம்பேல காட்சி கொடுத்து அவருடன்
உரையாடி உடம்பு தொட்டு பாரு, நான் மனுஷனாகவே வந்திருக்கேன், என்னுடைய உடம்பு உயிரும் தான் இங்கே போயிருச்சே தவிர நான் இன்றும் உயிரோட உடம்போடு இருக்கிறேன் அப்படின்றத காண்பித்து கொடுத்தவர் இல்லையா? எவ்வளவு பெரிய பக்குவத்தை கொடுத்துருக்காங்க ஆன்மீக குருமார்கள். அவர் மே மாதம் 10ஆம் தேதி சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி பிறக்கிறாங்க. அவர் மறைந்த நாள் மார்ச் 9. அப்போ 81 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்து மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷங்களை, ஆன்மீக ஞானத்தை இந்த உலகத்திற்கு வழங்கி மிக அற்புதமாக ஒரு சீடரையும் உருவாக்கி கிழக்கிந்திய நாடுகளையும் மேற்கிந்திய கலாச்சாரத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடருக்கு கற்பித்து அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டவர் இல்லையா? ஒரு குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத ஒரு சீடனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தரை பார்க்கிற நாம் எல்லோருமே இவரே இவ்வளவு அறிவாற்றலுடன் ஆன்மீக ஆற்றலுடன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் குரு எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குரு வாழ்ந்து காண்பித்தவர். பல இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னுடைய சீடன் அமெரிக்காவில் இருந்தாலும் இவர் கல்கத்தாவில் இருந்தே பல இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னுடைய சீடனுக்கு நிறைய விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் கூறினவர். அப்போ ஒரு மனிதன், இறைவன், குரு நினைத்தால் என்ன வேணா செய்ய முடியும், எங்கே இருந்தாலும் யாரிடமும் ஆலோசனையை கூறலாம் அப்படின்றதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர். அதுவும் இதெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் இல்லை இல்லையா? இப்போ நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் செராமூர் ஆசிரமம் இருக்கு. பரமஹம்ச யோகானந்தர் எந்த வீட்டில் இருந்து தன்னுடைய குருவுடன் வாழ்ந்தாரோ, எங்க படிப்பினைகளை கற்றாரோ அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு. அதே மாற்றம் செய்யப்படாமல் அதே மாடி, அதே படிக்கட்டு, அதே ஜன்னல்ல இருந்து அவர் வாசல்ல தன்னுடைய சீடன் வருவாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த இடம் எல்லாமே அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. நாம் இந்த பிரிவில் எந்த பாக்கியம் செஞ்சிருக்கோனே தெரியல அந்த இடங்களெல்லாம் போய் பார்க்கறதுக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வரணும். பக்கத்துலேயே ஒரு தியான மண்டபமும் இருக்குது. அதை தாண்டி பூரியில் அவர் உடல் வைத்த இடம் பூரி ஆசிரமம், கரார் ஆசிரமம். இப்போ பாருங்களேன், நாம் எங்கெங்கேயோ எதையோ தேடி ஓடுறோம். ஆனால் ஆன்மீகமும் அறிவும் ஞானமும் வான இயலும் சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னாக்கா இதை விட நம்மளுக்கு பொக்கிஷம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.